தற்போது ஒரு அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அமலமாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தற்பொழுது விசாரணையில் அமலமாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது விசாரணையில் அமலமாகியுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட அந்த ஞானசேகரன் என்ற நபரை தற்போது போலீசார் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவான 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவான செய்யப்பட்டது. அந்த பொறியியல் மாணவி 2ஆம் ஆண்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மாணவி தங்கி படித்து வருவதை தனது ஆண் நண்பருடன் நேற்று முன்தினம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு இருந்து பேசிக் கொண்டிருந்த போது அப்போது இந்த ஞானசேகரன் என்ற நபர், கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபர் அந்த மாணவி அந்த மாணவனும் இருக்கும்போது எடுத்த வீடியோவை வைத்து மிரட்டியிருக்கிறார். அப்போது தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்றும் அவர் வற்புறுத்தியிருக்கிறார். இதை ஒருவேளை செய்யாவிட்டால் இந்த வீடியோ வெளியே சமூக வலைதளத்தில் பரப்பி விடுவேன் என்றும், தனது உனது அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்றும், அதன் பின்பு இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு சொல்லிவிடுவேன் என்று அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். மேலும் அது மட்டும் செய்யாமல் மட்டுமில்லாமல் அந்த மாணவி அந்த வீடியோவும் எடுத்திருக்கிறார். இதனை அடுத்து அந்த மாணவி உடனடியாக கோட்டூர்புரம் போலீசாரில் புகார் அளித்திருக்கிறார். அந்த மாணவி புகார் அளித்ததன் அடிப்படையில் அந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்றது. அதன் பின்பு அந்த கோட்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது என்றும் தெரிய வந்திருக்கு. இவர் பிரபல அரசியல் கட்சியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து அவரை நேற்று கைது செய்து அவருக்கு தற்போது மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் நீதிமன்ற காவலில் தற்போது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு மாணவி இது தொடர்பாக அந்த ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு விசாரணையில் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்திய போது அவரது தோழி ஒருவிடம் கைதான ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார். மேலும் 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த 23ஆம் தேதி நடந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதே போன்று 21ஆம் தேதியும் இதே ஒரு சம்பவமானது நடைபெற்றிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஞானசேகரன் வாக்கி டாக்கியை வைத்துக் கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து சில மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அப்போதே மாணவர்கள் ஞானசேகரனை தாக்கி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறது. ஆனால் பாலியல் வழக்கு பதியாமல் வழிப்பறி வழக்கு பதியப்பட்டு குற்றச்சாட்டு இருந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நுழையும் போதே பிளைட் மோடு போட்டுவிட்டு செல்வதுதான் ஞானசேகரன் வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஞானசேகரன் செல்போனில் 2 மாணவர்கள் அடையாள அட்டை படம் எடுத்து வைக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. மேலும் 6 ஆபாச வீடியோக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதே தொடர்ந்து செய்து வந்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. தற்போது 2 மாணவிகள் இது தொடர்பாக புகாரானது அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் மாணவிகள் புகார் அளிக்கக்கூடும் என்றும் போலீசார் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு புகார் அளிக்கப்படும் பட்சத்தில் அவர்களது தகவல்கள் முழுமையாக எந்தவித வெளிப்படைத்தன்மையின் அதாவது வெளியிட மாட்டாது என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 மாணவிகள் இதுபோன்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் இன்று முழுவதும் தமிழக எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு மாணவி இதுபோன்று ஒரு மாணவியிடம் இதுபோன்ற சீண்டலில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.